செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை இன்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்திக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று முதலமைச்சரிடம் நேரில் வலியுறுத்த முடிவு செய்திருப்பதாகவும் தெரியவந்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ், பாமக தலைவர் அன்புமணி முதலமைச்சர் விஜய் சந்திப்பு குறித்தான முழு விவரங்கள். ஹாசினி வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி தமிழக முதலமைச்சர் விஜயை தலைமைச் செயலகத்தில் இன்று காலை 10 மணி அளவில் சந்திக்க இருக்கின்றார். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதின் அவசியம் குறித்து வலியுறுத்தவும் தமிழக அரசு உடனே சாதிவாரி கணக்கை தொடங்க வேண்டும், வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் இது சம்பந்தமான அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்த இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை சென்னையில் நட்சத்திர விடுதி ஒன்றில் பாமக தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் தவேக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், தமிழக வாழ்வுரிமை கட்சி, நாம் தமிழர், தேமுதிக உட்பட சுமார் 40 கட்சிகள் பங்கேற்றன. திமுக, விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் அவர்கள் ஆதரவு கொடுப்பதாக தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருந்தார்கள். எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு இருக்கின்றது. எனவே ஒரு மாநிலத்தில் மட்டும் அதிகமான இடஒதுக்கீடு ஏன் என்ற அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து நீதிமன்றத்திலே வழக்குகள் நிலுவையிலே இருக்கக்கூடிய நிலையில் அந்த வழக்கு எப்போது வேண்டுமானாலும் விசாரணைக்கு வரலாம் என்ற நிலை இருப்பதாகவும், உச்ச நீதிமன்றத்தில் இந்த 69% இடஒதுக்கீடு சம்பந்தமான வழக்கு விசாரணைக்கு வரும்போது அது தமிழ்நாட்டின் இடஒதுக்கீட்டிற்கு பெரிய ஆபத்தாக முடியும். எனவே அந்த நேரத்தில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி உரிய தரவுகள் இருந்தால் அந்த தரவுகளை காரணம் காட்டி நாம் இந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்கலாம் என்றும் அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. எனவே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும், அதற்கான அறிவிப்பை அவர் விரைவாக வெளியிட வேண்டும் என அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நகலோடு அன்புமணி இன்று முதலமைச்சரை சந்திக்கின்றார். தலைமைச் செயலகத்தில் சந்தித்து இதற்கான அந்த வலியுறுத்தலை அவர் கொடுப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இது சம்பந்தமாக தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வந்தாலும் சமீபத்தில் நடத்திய அனைத்து கட்சி கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அதன் தொடர்ச்சியாக இந்த தீர்மானம் முதலமைச்சரிடம் வழங்கப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.